ஆதவ அர்ஜுனா ஏர்போர்ட்ல மது பாட்டில வச்சுக்கிட்டு அவரை வந்து செக் பண்ணி அதை மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நியூஸை போடாம திவ்யான்ற மாதிரி படம் நல்லா இருக்கு அப்படின்றத போடுங்க. அதை விட்டுட்டு ஏர்போர்ட்ல விஜயோட பேக்ல கத்திரிக்கோள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை பத்தி போடாம திவ்யா மாதிரி படம் சூப்பரா இருக்கு, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கு, மாணவ மாணவிகள் இந்த மாதிரி படத்தை பாருங்க அப்படின்றத சொல்லுங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு அந்த போகும்போது யார் ஆதவ அர்ஜுனா ஏர்போர்ட்டுக்கு போகும்போது சரக்கு பாட்டிலோட மாட்டிக்கிட்டாரு, இன்னைக்கு இவங்களுக்கு எவ்வளோ கூட்டணி அப்படின்ற அரசியல் சம்பந்தம். ஆனால் தேவையானதை மட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. மூவி நல்லா இருந்தது சார். மூவி வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. ரொம்ப ஓவர் டைலாக் இல்லை, பஞ்ச் டைலாக் இல்லை, குத்து சாங் அதெல்லாம் இல்லாமல் ரியலிஸ்டிக் ஒரு ஸ்டோரி ரியலாக இருந்தது. ரியலாக பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. ஜாதி தான், இன்னமும் ஜாதி வெறி பிடிச்சி இருக்காமல் ஒரு உயிரை கொல்லாமல் அதை ஜாதி வெறின்னு ஒன்று இல்லாமல் இருந்த இந்தியர்களாக அப்படியே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த படத்துல வந்து லவ் பண்றது வந்து தவறுன்னு சொல்லிருந்தாங்க. உங்களுக்கு பாக்கும்போது எப்படி தோணுச்சு இந்த படத்துல? இந்த படத்துல லவ் தவறுன்னு சொல்லல, நீங்க ஜாதி தான், ஜாதி விட்டு ஜாதி லவ் பண்ணது தான் தவறுன்னு சொல்றாங்களே தவிர லவ் பண்றது அவங்களுக்கு மிஸ்டேக்கா தெரியல. சப்போஸ் அந்த பொண்ணு அவங்க ஜாதி பையனே பண்ணியிருந்தா அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது, அவங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே விஷயம், அவங்க ஜாதி இல்லை, அவங்க சொசைட்டி, அவங்க சுற்றி இருக்க சொந்தக்காரங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ரிலேஷன்றதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஆணவ கொலைங்கிற விஷயம் தொடர்ந்து தமிழ்நாட்டிலே நடக்குது. அந்த இஷ்யூ பத்தி படத்துல பேசிட்டாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிருக்காங்க படத்துல? என்ன சொல்யூஷன்னா அதான் இதெல்லாம் தேவையில்லை. இன்னும் நம்ம அப்படியே பின்தங்கி தான் இருக்கிறோம். எவ்வளவோ மாறிடுச்சு, எவ்வளவோ டெக்னாலஜி ஏஐ வரைக்கும் வந்துட்டோம். இன்னமும் சில பேர் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. மெயினாக அவங்க யோசிக்கிறது இல்லை, சுற்றி இருக்கவங்க கூட இருக்கவங்க தான் ப்ரொவோக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்கள வந்து இந்த மாதிரி பண்ண வைக்கிறது, சொந்தமாக யோசிச்சு பண்ணால் இப்படி இருக்காது. கண்டிப்பாக பார்க்கணும். முக்கியமாக இன்னமும் சில பேர், எல்லாரும் கிடையாது, இன்னும் சில பேர் வந்து இந்த ஜாதி வெறி பிடிச்சிருக்காங்களே அவங்க கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கணும். பார்த்தாங்கன்னா சில சேஞ்சஸ் நடக்கும். படம் நல்ல படம் தாங்க, நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இன்னும் அந்த இனவெறி அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்து ஊர் சைடாக நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு இந்த ஜாதி வெறிக்காக பசங்களை கொல்றதுன்றது ஏற்றுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அது இந்த மாதிரி யாரும் அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. எவ்வளவோ பிரச்சனை இருக்குது நாட்டில், ஆனால் இது ஒரு மெயின் ப்ராப்ளமாக எடுத்துக்கிட்டு இன்னமும் ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு போகிறது வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை. எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கணும். சொல்யூஷன் சொல்ல இருக்கிறது தான் அப்படியே சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு லவ் பண்ணுறாங்கன்றதுக்காக தன்னோட பெத்த பசங்களே வந்து கொல்ற அளவுக்கு போகிறது வந்து, அதுவும் தானாக முடிவெடுக்காமல் கூட இருக்கிறவங்க அந்த சொந்தக்காரங்க அவங்க சொல்லி அவங்கள தன்னோட பசங்களை கொல்ற அளவுக்கு இன்னும் மனப்பான்மையில் தான் இருக்காங்க நிறைய ஜனங்க. அதை தான் எடுத்து காட்டியிருக்காங்க. பட் அது இந்த மாதிரி இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. ஆக்டிங் வைஸ் நல்லா இருக்குங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுதான் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாம் சூப்பர். டைரக்ஷன் எல்லாமே சூப்பர் தாங்க, நல்லா இருக்கும். பார்க்கலாங்க எல்லாரும். இப்போ கூட இந்த தங்கச்சி பேட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப வெக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த படத்தை பற்றி பேசினவன அவங்கள அறியாமலே உள்ளுக்குள்ள இருந்து என்னென்ன அந்த எண்ணங்கள்லாம் வருது பார்த்தீங்களா? இதுதாங்க உண்மையான வெற்றின்றது. திவ்யா மிகப்பெரிய வெற்றி, அதுக்கு இந்த தங்கச்சியே ஒரு உதாரணம். ஏன்னா நான் வரும்போது சொன்ன பேட்டி குடும்பம் அப்படின்னு இல்லை அப்படின்னு ரொம்ப வெக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த படத்தை பற்றி நீங்கள் கேட்க அவங்கள அறியாமலே உள்ளுக்குள்ளேருந்து அந்த எமோஷனல் வெளில வருது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு எங்களது சின்ன பேனர் மூவி. ஸோ அப்போது வந்துட்டு இவ்வளோ ஆடியன்ஸ் வந்திருக்காங்க, இவ்வளோ சப்போர்ட் பண்ணது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கொஞ்சம் வந்துட்டு பயமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் அது வந்துட்டு இப்போ இருக்கிற இதில் வந்துட்டு அது ஒரு ஹைப்பான ஒரு சப்ஜெக்ட். ஸோ கேட்கும் போது பயமாக இருந்துச்சு, பட் இப்போ பார்க்கும் போது சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த படத்துல நீங்க சொன்ன மெசேஜ் வந்து சொல்லிருக்காங்க நினைக்கிறீங்களா? இதுக்கான சொல்யூஷன் வந்து இந்த படத்துலயே சொல்ல, இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹானர் கிளிங்க் எனக்கு தெரியலையே. ஓகே மேம், டைரக்ஷன்ல எப்படி இருந்துச்சு? டைரக்டர் வந்துட்டு ஆக்சுவலாக டைரக்டர் தான் ஹீரோ. ஸோ வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டு கோ ஆர்டிஸ்ட் வந்து டேரக்டாக இருக்கும்போது ஸோ அது சொல்லி கொடுக்குறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு.
தேங்க்யூ. படத்தை ஆடியன்ஸ் பார்க்கணும் நீங்க என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக பாருங்கள். இட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு ஆப்டான ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் வந்துட்டு ஃபியூ மினிட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கொடுத்த டிக்கெட் காசு வந்துட்டு வேஸ்ட் ஆகாது, நல்லாயிருக்கும். சார் படம் நல்ல படம் சார். திவ்யாஸ் பெஸ்ட் மூவி. நல்ல நேரேஷன், அருமையான கதையமைப்பு. இதில் என்ன ஒரு சின்ன சாங்கு சைடும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இன்னும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி நல்ல நடிப்பு, நல்ல படம், குடும்பத்தோடு பார்க்கலாம். வாழ்த்துக்கள். இப்போ இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க. அந்த ஒன்றில் என்னென்னா ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க படத்துல. சொல்யூஷன் கிடையாது. காதலுக்கு தான் என்னென்னா உண்மையான காதல். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உண்மை காதல் சேர்ந்ததே கிடையாது. ஒரு காதல் திருமணத்தில் மட்டும் தான் அது ஃபெயிலே தான் அர்த்தம். காதல் ஃபெயிலாக அர்த்தம். நல்லா பார்க்கலாம். நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் காதலர்கள் வந்து திருமணமாகி அங்கே ஜெயிச்சிருக்காங்கன்னா பெரும்பாலும் குறைவு தான். அது ஒரு சில பேர் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கோம். இந்த படத்தை பொறுத்தவரையில் எப்போவுமே ஒரு காதலுங்கிறது வந்து ஒரு எதிர்ப்பு மீறி வர விஷயம்தான். அது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. பட் இவ்வளோ போராடி சேர்ந்துருக்கலாம் அப்படி ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். இருந்தாலும் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அவர் ரைட்டர் தாட் இப்படி இருக்குது. இப்போ 2 பேரும் இல்லைங்கிற விஷயம் இருக்காங்க. ஒரு விஷயம் என்னென்னா, என்ன தான் பண்ணால் கூட எத்தனை நூற்றாண்டு கடந்தால் கூட இந்த சாதி என்பது வந்து அது மாற்ற முடியாத அது ரத்த நோய் அப்படி தான் சொல்லணும், தொழுநோய் அப்படின்னு சொல்லணும். இவங்களே நம்ம யங்ஸ்டர் வந்து மாற்றினா கூட பின்னாடி இருக்க விட மாட்டாங்க. அது வந்து யங்ஸ்டர் தான். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது சொல்யூஷனே கிடையாது. பட் ஆடியன்ஸ் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கணும் நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. இது வந்து கொஞ்சம் நல்ல விளம்பரம் கொடுத்து பார்க்க வைக்கணும். விளம்பரம் தேவை. ஆமாம், விளம்பரம் கொடுத்து பார்க்க வைக்கணும். ஓகே. திவ்யா அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். அந்த திவ்யா அப்படின்னா அந்த கேரக்டர் பேர் வந்து பயங்கர ஃபேமஸ். காதல் கொண்டேனில் தனுஷ் சார் பேசியிருப்பார், திவ்யா வேணாம் திவ்யா அப்படின்னு. அப்படி ஒரு ஃபேமஸான அந்த பேர். அந்த காதல் கொண்டேன் படத்தில் தனுஷ் சார் புதுமுகம், ஹீரோயின் அவங்களும் புதுமுகம். அதே மாதிரி இந்த திவ்யா படத்துலேயும் அந்த படத்தில் அந்த ஹீரோயின் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த தங்கச்சி பேர் என்னம்மா? கேத்தி. தமிழா? இந்த கேத்தி இவங்களும் அவ்வளோ ஈக்குவலாக நடிச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு பாலு மகேந்திரா சார், அப்புறம் மிஸ்கின் சார், முக்கியமாக பாலா சார், இந்த திவ்யா படத்தை நீங்கள் கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னாக்க அந்த மியூசிக் வரும்போது ஒரு இளையராஜா சார் மியூசிக் போட்ட மாதிரி இருக்கும். அதோட வசனங்கள் பார்க்கும்போது ஒரு பாலா சாரோட படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி தான் நம்மளோட காது கேட்கும். அப்படி ஒரு நேர்த்தியான படம். உண்மையிலே சொல்கிறேங்க, இப்படிப்பட்ட இந்த திவ்யான்ற படத்தை தமிழ் சினிமா ரசிகர்கள் கொண்டாடவில்லை என்றால் இது உங்களுக்கு தான் வெட்கக்கேடு. அப்படி ஒரு மிக சிறந்த படம் இது. நீங்கள் படம் பார்க்கும்போது நிறைய சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு அவ்வளோ ரசித்து பார்த்தாங்க. அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. மியூசிக் அவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு மியூசிக். சாதக பறவைகள் சங்கர்னு பேர் போட்டிருந்துச்சு. மியூசிக் அவ்வளோ நேர்த்தியாக போட்டிருந்தீங்க. அப்பா கேரக்டரில் நடிச்சிருக்காரு சார். உங்கள் பேர்? ஆனந்தராம். அதாவது அப்பா கேரக்டர் கொடுத்துட்டாங்க, அப்படியே அழுது உருண்டு பிறண்டு ஓவர் ஆக்டிங் பண்ணி அப்படி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே தன்னோட மகள் வேற ஒரு பையனை வந்து காதலிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சவொன்னே துளி அளவு கூட எனக்கு தெரிஞ்சு பாலா சார் தான் கண்ணில் வராரு. ஏன்னா பாலா சார் டைரக்ஷனில் ஓவர் ஆக்டிங் நடித்தாக்கா அவர் கம்பு வச்சு அடிப்பாராம், ஓவராக நடிக்கக்கூடாது அப்படின்னு. ஒருவேளை இந்த படத்தோட இயக்குனர் டைரக்டர் அவர் அப்படி எதுவும் பண்ணாரா? ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறபடி இப்படி திரும்ப அப்படி திரும்பினார். அதை பண்ணினதுனால தான் இப்போ நீங்கள் வந்து என்னை பற்றி பேசுகிறீங்க. சூப்பர் ஆர்ஜேபி சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு நேர்த்தியான படத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. சும்மா ஏதோ ஒரு மசாலா படம் ஊ சொல்றியா மாமா ஊ சொல் அப்படின்ற மாதிரி ஒரு மசாலா படத்தை கொடுக்காம, கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் இந்த படம் நீங்கள் பார்க்கணும். தன்னுடைய தாய் தந்தை உங்களை பொறுப்பாக எப்படி படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த
நீங்கள் இது மூலம் கற்றுக்கணும். அதே மாதிரி தாய் தகப்பனும் தன்னுடைய மகள் மீதும் மகன் மீதும் நீங்களும் நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா அது வேற காலம், அந்த காலம்லாம் இப்போ மாறிடுச்சு. இந்த படத்தில் அவர் தப்படிக்கிறவர் அப்படின்றதுக்காக மாப்பிள்ளையை வந்து வேணான்னு சொல்லி பொண்ணோட அப்பா ஒதுக்குறாரு. அது அந்த காலம். இன்னைக்கு உயர் பதவியில் இருக்கிறவங்களே அவங்க வேற ஒரு சமுதாயத்தில் இருக்கிறவங்க தான் இன்னைக்கு உயர் பதவியில் இருக்கிறாங்க. அப்படி ஒரு நேர்த்தியான ஒரு கதையை தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இயக்குனர் ஆர்ஜேபி சார். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தில் காமெடிக்கு சஃபின்னு சொல்லி அந்த செகண்ட் ஹீரோ ரேஞ்சில் ஒரு குண்டா ஒரு தம்பி நடிச்சிருக்கான். அந்த தம்பி நடித்தது ஒரு நாடோடிகள் படத்தில் அந்த ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அப்படி இருப்பாங்க, அப்படி இருக்கு. அப்படி ஒரு நேர்த்தியான இது என்னபுரம் சுப்பிரமணியபுரம். அந்த படம் பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள எப்படி ஒரு ஒற்றுமை இருக்கும் அப்படி இருக்கு. தம்பி சஃபி, உண்மையிலே சொல்கிறேன், உனக்கு நல்ல எதிர்காலம். நீ 4 டைரக்டரை போய் பாரு, கண்டிப்பாக நீ பெரிய இடத்துக்கு வருவ. அப்படி ஒரு தட்டா அப்படி ஒரு நல்ல கதாபாத்திரத்தை உனக்கு கொடுத்துருக்காரு இயக்குனர் அவர்கள். மொத்தத்தில் இந்த படம் ஒரு வாழ்த்த வேண்டிய படம். இந்த படத்திற்கு தமிழக அரசு விருது தரவில்லை என்றால் அது தமிழ் சினிமாவிற்கு தான் வெட்கக்கேடு. அப்படி ஒரு நேர்த்தியான படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவங்க லைவாக நடிச்சிருக்காங்க. லைவ். இந்த தங்கச்சி மருந்து குடிக்கும், மருந்து குடிக்கும்போது ஏதோ நம்மளே குடிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படி அந்த துப்பும்போது அந்த இறக்க போகிற நேரத்தில் அந்த தலைகாணியில் போய் இப்படி அடிக்கும்போது இறந்ததுக்கு பிறகு அந்த ஹீரோ வந்து கையை பிடிச்சிட்டு அப்படி இழுக்கிறாரு. அப்படியே அந்த கை வந்து அந்த எல்லோ கலராக இருந்துச்சு. தமிழ் தெரியுமா? அந்த எல்லோ கலராக அப்படியே இருந்துச்சு. அப்படி ஒரு நேர்த்தியான நடிச்சிருக்கீங்க கேத்தி. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இயக்குனராகவும் கதாநாயகனாகவும் நடித்துள்ள அந்த ஆர்ஜேபி அவர்களுக்கு என் மனமார வந்திருக்காரு. அவரு வரலையா? மாலையை கொடுப்பா. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நேர்த்தியான படங்கள் வந்துட்டே தான் இருக்கணும். ஏம்மா, நான் மாலை போடக்கூடாது, இருந்தாலும் தங்கச்சி ஸ்தானத்தில் இருக்க உங்களுக்கு போடுறேன், அப்பா ஸ்தானத்தில் இருக்க உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு என் மனம் எங்கடா அந்த இதுங்க இல்லடா போட்டோ. இந்த படம் உண்மையிலேயே வருங்காலத்தில் இவர் தனுஷ் அவர்களாகவும் கண்டிப்பாக வரலைன்னா பாருங்க, நான் சினிமா விட்டே விலகிறேன். இந்த தம்பி ஆர்ஜேபி என்கின்ற இந்த தம்பி, இந்த தப்படிக்கிற மாதிரி இந்த தம்பி தனுஷ் மாதிரி வரலன்னாக்கா பாருங்க, உலகம் முழுவதும் இப்போ தனுஷ் அவர்கள் எப்படி தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, இங்கிலீஷ் வரைக்கும் போயிட்டாரு, அந்த மாதிரி இவர் வரலன்னாக்கா பாருங்க, கண்டிப்பாக அது நடக்கும். கொண்டு போங்க, சரிங்களா? இந்த திவ்யான்ற படத்தை தயவு செஞ்சு மக்களிடத்துல கொண்டு போங்க. அதை விட்டுட்டு ஆதவ அர்ஜுனா ஏர்போர்ட்ல மது பாட்டில வச்சுக்கிட்டு அவரை வந்து செக் பண்ணி அதை மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நியூஸை போடாம திவ்யான்ற மாதிரி படம் நல்லா இருக்கு அப்படின்றத போடுங்க. அதை விட்டுட்டு ஏர்போர்ட்ல விஜயோட பேக்ல கத்திரிக்கோல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை பத்தி போடாம திவ்யா மாதிரி படம் சூப்பரா இருக்கு, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கு, மாணவிகள் இந்த மாதிரி படத்தை பாருங்க அப்படின்றத சொல்லுங்க, சரிங்களா? அதை விட்டுட்டு அங்கே போகும்போது யார் ஆதவ அர்ஜுனா ஏர்போர்ட்டுக்கு போகும்போது சரக்கு பாட்டிலோட மாட்டிக்கிட்டாரு. இன்னைக்கு இவங்களுக்கு எவ்வளோ கூட்டணி அப்படின்ற அரசியல் சம்பந்தம். ஆனால் தேவையானதை மட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது.